ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ். ஸோ இந்த படத்தில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வஷி, எம்எஸ் பாஸ்கர் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. பாலாஜி கேசவன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தங்களுக்கு உதவி பண்ண போய் ஹீரோவுக்கு அவருடைய லவ்ல ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்திருக்காரு. ஒரு படம் எடுத்துட்டு தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிற இவரோட லைஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறாரு. பார்த்ததுமே இவருக்கு வந்து பிடிச்சு போகுது. உடனே லவ்வும் வந்து ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்ல ஒன் சைடா இருந்த இவருடைய லவ் டபுள் சைடாவும் மாறுது. ஸோ லவ் பண்ணி 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு உதவி வந்து பண்றாரு. ஸோ அந்த ஒரு உதவினால நம்ம ஹீரோ வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தான் வந்துட்டு எந்த ஒரு தப்பும் செய்யல அப்படிங்கிறத வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ நிரூபிச்சாரா இல்லையா? ஸோ இதை நிரூபிக்க ஹீரோ வந்துட்டு அடுத்தடுத்த போடக்கூடிய பிளான் வந்துட்டு எப்படியெல்லாம் சொதப்புது. ஸோ இந்த ஒரு கதையை சுற்றி நடக்கக்கூடிய கலாட்டாவான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ அசோக் செல்வன் அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொமான்டிக்கல் ஹீரோக்கு ஏற்ற மாதிரியான கேஷுவலான அந்த கேரக்டரை வந்து நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாரு. இவருக்கும் ஹீரோயினுக்கும் வரக்கூடிய ஒரு சில காம்பினேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கான்வர்சேஷன் சீக்வன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த 2 பேருமே படத்தில் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ரொம்பவே துருன்னு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் பாய் கேரக்டரை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தை போர் அடிக்காமல் கொண்டு போகிறது இவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஹீரோயின் அவந்திகா மிஸ்ரா அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரை வந்து நீட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆக்டிங்க்கு ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஒரு யூஷுவல் ஹீரோயின் கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. பட் அந்த கேரக்டர் வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கான அந்த டப்பிங் வாய்ஸும் வந்துட்டு ப்ராப்பராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல லிப்ஸிங்க் வந்துட்டு சரியா இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் படத்துல ஹீரோவோடைய அம்மா கேரக்டர்ல வந்து ஊர்வஷி மேடம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு அம்மா, ஒரு ஜாலியான ஒரு அம்மா அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். பட் அவங்க ஒரு சில போர்ஷன்ஸ்ல மட்டுமே வந்தாலும் அவங்க வரக்கூடிய இடங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த மற்ற சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அழகம் பெருமாள் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் படவா கோபி இவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு நீட்டாக வந்து செட் ஆயிருக்காங்க. நல்லாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு சிம்பிளான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் எப்பவும் போல இருக்கிற மாதிரி. ஹீரோ செஞ்ச உதவியை வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு ஹீரோயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதனால வரக்கூடிய ஒரு சில சண்டைகள், அதுக்கப்புறம் எப்படி சேர்றாங்க. இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு. அதுல இந்த படமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாலும், புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாரிலாம் வந்து இல்ல. ஆனா போர் அடிக்காம கொண்டு போறாங்க ஒரு சில இடங்கள்ல. அண்ட் இந்த கதைய வந்துட்டு கொஞ்சம் அவுட்டேட்டடான ஒரு கதை அப்படிங்கிற மாரி கூட சொல்லலாம். ஏன்னா நெறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி. ஸோ நெறைய இந்த மாரி படங்கள் பார்த்திருந்தாலும், அத வந்துட்டு இன்னுமே சுவாரஸ்யமா புது புது காட்சிகள் மூலமா இவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா, படம் பார்க்க இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு டீசென்ட் வாட்ச்சா இந்த படம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது கொஞ்சம் அவுட்டேட்டடான ஒரு ஸ்டோரி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இந்த படம் கொஞ்சம் அவசரமா எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து குடுத்துச்சு. கொஞ்சம் சுவாரஸ்யமா இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் இன்னுமே சூப்பரா ஒர்க் ஆயிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு யூசுவல் படம் மாதிரி, செகண்ட் ஹாஃப்லயும் அதே போல தான். பட் இருந்தாலும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாலியா, ஃபன்னா, கலகலப்பா இருக்கும். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க. எண்டிங்குமே வந்து ப்ராப்பரா முடிச்சிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல நம்மளால ஈஸியாவே பிரெடிக்ட் பண்ணிட முடியுது. ஸோ இது வந்து இப்படி தானே போய் முடிய போகுது அப்படிங்கிற மாரி. இந்த படத்துல நெறைய பேர்த்தோடைய காஸ்டியூம்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்டேட்டடா இருந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அதே போல தான். ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் மாரி குடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்தது பார்க்க. பட் இந்த பேட்டர்ன்ல வந்துட்டு நெறைய படங்கள நம்ம பார்த்துருப்போம். ஸோ புதுசா ஒரு படத்த வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து குடுக்கல ஒரு சில இடங்கள்ல. ஸோ இதே கதைய இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒ சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொமான்டிக்கல் காமெடியா படமா இருந்தாலும், ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாரிலாம் வந்து வச்சு, டயலாக்ஸ்லயும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபன்னா, காமெடியா வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா, எல்லா எலிமெண்ட்டுமே சூப்பரா இந்த படத்துல வந்து ஒர்க் ஆயிருக்கும்.
எனக்கு இந்த படத்துல புடிச்சது, இந்த படத்துக்கான இந்த எடிட்டிங் ஒர்க் தான். எதனால அப்படி சொல்றேன்னா, 2 மணி நேரத்துக்குள்ள நீட்டா வந்து முடிச்சுட்டாங்க. சொல்ல வந்த விஷயத்த வந்து நீட்டா கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. மேபி இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒர்க் ஆகலாம் கண்டிப்பாக. ஏன்னா, ஒரு சில ஃபன் எலிமெண்ட் எல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி சீக்வென்ஸும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப இன்னுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா இந்த படம் வந்துட்டு ஒரு நீட்டான என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம, ஒரு ஜாலியா சிம்பிளான ஒரு படத்த பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட போய் பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.